12ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 04 அப்படின்ற நம்பரு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் நான் சொல்லியிருந்தேன். 0440 அப்படின்ற நம்பரு நம்ம ஃபாலோ நம்பரில் கொடுத்தோம். அதில் 40 வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த 869 ரிசல்ட்டுக்கு முன்னாடி தான் நான் வந்து 04ன்ற நம்பரும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 0 வந்தால் 04 அப்படின்ற நம்பரு சேர்ந்து வரலாம் சொல்லியிருந்தேன். அது கரெக்டாக அதே மாதிரி 04 அப்படின்னு வந்துருச்சு. 2வது இந்த மாதிரி கெஸ்ஸிங் வந்து ஏற்கனவே நாம் ஒரு ஃபாலோ நம்பர்ஸில் இல்லை கெஸ்ஸிங் எப்படி எடுக்கிறதுன்ற வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி 954 இப்படி ஒரு 954 இந்த மாதிரியும் வந்து வரும் அப்படின்னு. ஆனால் அது இப்போது இந்த மெத்தேடு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நானே வந்து இதை மிஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து கரெக்டாக சில டைம் வரும். அதாவது இந்த ஏசி 94 இந்த பி போர்டு அப்படியே சேம் நிற்கும்போது இந்த மாதிரி 954 இப்படி கிராஸில் 954 அந்த மாதிரி வரும். அது முன்ன ஒரு கெஸ்ஸிங் வீடியோவில் போட்டிருப்போம். அது ரொம்ப நாள் வந்ததுனால உண்மையிலேயே அதை மறந்துட்டு இருக்கேன். இல்லைன்னா ஏசி 94மே கெஸ்ஸிங்கில் எடுத்துருக்கலாம். 2வது இந்த 04ன்ற நம்பரு ஃபாலோ நம்பரில் சொல்லியிருந்த நம்பரு. சரி, 12ஆம் தேதி கெஸ்ஸிங் பார்க்கலாம். அது இல்லாமல் இந்த 03க்கு 04 வருது அப்படின்னு நேற்று வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அதை முழுசாக சொல்லாமல் விட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ நான் போய் பார்த்தம்போது தான் தெரியுது. இந்த 03க்கு 04 அப்படின்ற மெத்தடை ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் அது வந்து சொல்லாமல் விட்டுருக்கேன். எப்படின்னா இந்த 03 அப்படி வந்தால் இந்த 33 இதையுமே வந்து இது எல்லாமே அந்த 11ஆம் தேதி கெஸ்ஸிங் வீடியோ போடும்போது அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் அதை வந்து கரெக்டாக சொல்லாமல் விட்டுருக்கேன். என்னென்னா இந்த 03 அப்படின்ற வரும்போது 53ன்னு வரும்போது 53 85 இந்த மாதிரிலாம் 80ன்ற நம்பர் வரும்போது திரும்பவும் அதே நம்பர் வரும். அப்படி இல்லைன்னா அந்த 04க்கான நம்பர் வரும் அப்படின்றத தான் சொல்ல வந்திருக்கேன். ஆனால் அதை சொல்லலை. பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இந்த 03 அப்படின்னு வரும்போது 53 அது கீழே 04 40 அப்படின்ற நம்பர் தான் கொஞ்ச நாளாக வந்து இருந்தது. இப்போ திரும்ப நமக்கு அதுக்கு நம்பர் கரெக்டாக 53க்கு 03ன்ற நம்பரு அது கீழே திரும்ப கரெக்டாக அந்த 04ன்ற நம்பரை வந்துடுச்சு. அதான் இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் இந்த மெத்தேடு தான் சொல்லாமல் விட்டேன். இங்கே பாருங்கள் 40 அப்படின்ற நம்பரு, ஆனாலுமே ஒரு நாள் விட்டு அந்த 35 அப்படின்ற நம்பரு கரெக்டாக வந்துக்குது. ஓகேவா? இப்போ பிசியில் நமக்கு இந்த 35க்கு இங்கே நமக்கு 53ன்னு வந்துச்சு. இந்த 40க்கு இப்போ 04ன்னு வந்துச்சு. இந்த 39க்கு நமக்கு 93 அப்படின்னு வரணும். ஆனால் போன தடவை இந்த மாதிரி நம்ம கேப் நம்பர் எடுக்கும்போது வரல. கேப் நம்பர் எந்த நம்பர் எடுத்தோம் அப்படின்னா அதுவும் வேறு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி கேப் நம்பர் எடுக்கும்போது போன கெஸ்ஸிங்கில் வரல. அந்த மாதிரி 57ன்னு நினைக்கிறேன், இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். 57 அப்படின்ற நம்பரு எடுத்தோம். அது வந்து இந்த இடத்துலையா என்னன்னு தெரில, ஞாபகம் இல்லை, அது வரல. ஓகேவா? அதனால் எதுக்கும் வந்து இந்த 39 ஓகேவா? 35க்கு நமக்கு 53 வந்துச்சு. 40க்கு 04 வந்துச்சு. இந்த 39க்கு 93 பிசி. ஓகேவா? 93 பிசி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நமக்கு 53க்கு 35 04 இங்கே 45க்கு ஒரு 04 அது கீழே 94ன்ற நம்பர் இருக்குது. இந்த 94 இங்கேயுமே 9 அப்படின்ற நம்பர் வருது. இங்கேயுமே வந்து இந்த 39ன்ற நம்பர் வரும். அதனால் திரும்ப ரிப்பீட் 9 வரலாமா அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? இந்த 90க்கு 95க்கு ஒரு 90ன்னு வந்துடுச்சு. இந்த 91க்கு ஒரு 96ன்ற நம்பரு ஏபி வருமானு அதுவுமே பாருங்கள். ஏன்னா 9 ரிப்பீட் ஆச்சுன்னா அது வருமானு. ஏன்னா இந்த மாதம் வந்து பிசி 72க்கு ஒரு ஏபி 72 வந்துச்சு. அதனால் திரும்பவும் இருக்கிற பிசியில் ஏதாவது ஒரு 2 பிசியாவது ஏபிக்கு வரும். அது மாதம் அந்த மாதிரி பிசியில் இருக்கிற நம்பர் ஏபியில் வந்துச்சுன்னா திரும்பவும் பிசியில் இருக்கிற நம்பர் ஏபியில் ஒரு 2 டைமாவது வரும். அதை எந்த மெத்தடில் எடுக்கிறாங்கன்னு பார்த்து நாம் 3வது 2 டைம் வந்தால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இல்லை 72 இருக்குது, 72க்கு 72 வந்துடுச்சு அப்படின்னா அப்போ இந்த 12 92மே வரலாம். ஆல்ரெடி 12ன்ற நம்பரை நம்ம ஏபியில் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. பிசியில் 65 68
அப்படின்ற நம்பரும் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கு. அதையுமே பார்த்துக்குங்க. ஓகேவா? இந்த 04 முடிஞ்சு போச்சு. 04மே ஃபாலோ பண்ண சொன்ன நம்பர் தான். 04 முடிஞ்சுச்சு. 2வது இந்த 066 அப்படின்ற நம்பரு போன மாதத்தில் இந்த தேதியில் எடுத்ததுன்னு நினைக்கிறேன். இந்த 03 இதை அப்படியே பார்த்துங்க. இந்த 033 இங்கே 099. ஸோ 3 மாதம் விட்டு இந்த இடத்துல 066. ஆனால் அந்த இடத்துல வந்து 574ன்ற ரிசல்ட்டு கரெக்டாக இது எப்படி இந்த 57க்கு இந்த இந்த மெத்தடில் வந்து வந்துடுச்சு அது. ஓகேவா? அதனால் வந்து அந்த 066ன்ற நம்பரு வரல. ஒருவேளை ஒரு மாதம் தள்ளி இப்போ 066 அப்படின்ற நம்பர் இதே தேதியில் வருமானு பார்த்துக்குங்க. இந்த 033 099 இங்கே வந்திருக்க வேண்டிய நம்பரு. ஆனால் அது வரல. ஒருவேளை இதே தேதியில் ஒரு மாதம் தள்ளியுமே அடிக்கலாம். 033 099 066 அப்படின்னு பாருங்கள். ஏன்னா 6ன்ற நம்பரு இன்னும் வரல. லாஸ்ட்டு 6 வந்து 76 தான் போயிருக்கு. ஸோ திரும்பவும் வந்து 76லே வரலாம். ஓகேவா? அதனால் நான் ஏற்கனவே பிசி 76ன்ற நம்பர் கெஸ்ஸிங் எடுக்கும் போதுமே பிசி 76 வரும் அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன். அதனால் பாருங்கள் 176 276ன்னு இருக்குது. அதனால் 6 சரி நாம் இன்றைக்கான கெஸ்ஸிங் போயிடலாம். ஒரு 3 மெத்தேடு பார்த்துருக்கேன். அதில் இந்த மெத்தேடு நல்லாவே இருக்குது. இந்த பிளாக்கில் மார்க் போட்டுக்கிற இடமா பாருங்கள். இந்த 90 ஒரு 54 அப்புறம் ஒரு 94. இந்த 90க்கு ஃபுல் ஆப்போசிட் 54. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 59க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 54க்கு 59. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 94க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 99. இந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த பிசியில் வந்து தொடர்ந்து ஒரு சின்ன சின்ன ஆப்போசிட்டாவோ இல்லை ஒரு நம்பர் கூட்டி குறைச்சியோ வந்து அந்த பிசி வந்து ஒரு 10 நாளைக்காவது இந்த மாதிரியெல்லாம் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் 90க்கு 54 ஃபுல் ஆப்போசிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா 94க்கு ஒரு நம்பர் குறைச்சி 39 93. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 54ல் ஒரு நம்பர் வந்து ஆப்போசிட் பண்ணி 59. அதுக்கப்புறம் இந்த 75க்கு ஒரு நம்பர் குறைச்சி 65. நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு 10 நாளைக்கு வந்து இந்த மாதிரி தொடர்ந்து எடுத்துகிட்டு போவாங்க. இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த 87ல் இந்த 73 87 இந்த நம்பர்லேருந்து மேக்ஸிமம் அதாவது இங்கேருந்தே நம்ம வந்து இது வரைக்கும் இதை வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்படின்னா இந்த 82ன்ற நம்பர் தான் இங்கே வந்து ஸ்டார்டிங் நம்பர். ஓகேவா? அதுலேருந்து தான் இந்த கேமு. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள். இந்த 73க்கு ஃபுல் ஆப்போசிட்டு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 87. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 82 82 99 இதுதான். இது தொடர்ந்து வந்து ஒரு 10 நாள் நாம் வின்னிங் எடுக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கெஸ்ஸிங்லலாம் இது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் 82 வந்தது ஃபஸ்ட்டு. இந்த 82லேருந்து ஆரம்பிச்சிங்க. இந்த 99 இந்த 82க்கு ஃபுல் ஆப்போசிட் 73. அதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 87. அதோட அப்படியே என்ன ஆகுதுன்னா பாருங்கள் 90ன்ற நம்பரு. அந்த 90க்கு அப்படியே எப்படி 82 73 87 99 அடிச்சாங்களோ அதே மாதிரி பாருங்கள் இந்த 90ன்னு வந்துச்சு. 90க்கு அப்படியே வந்து ஃபுல் நம்பர் இங்கே வந்து ஒரு நாள் விட்டு அடித்த நம்பரை இங்கே அப்படியே உடனே வந்து 54. 54க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 94. அதில் ஒரு நம்பர் குறைச்சா 39. அப்புறம் 75 என்ற நம்பர் வருது. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த 54க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 59. இந்த கேப்பில் இருக்கிற 75க்கு ஒரு நம்பர் குறைச்சி 65. எப்படின்னா இந்த 94க்கு எப்படி ஒரு நம்பர் குறைச்சி 94க்கு 93 வந்துச்சோ அந்த மாதிரி 75க்கு 65. இப்போ நமக்கு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க மறுபடியும் இந்த கேம் எப்படி முடியணும் அப்படின்னா இந்த 82 99 தான் முடியணும். அந்த 2 நம்பருமே இங்கே அப்படியே கரெக்டாக முடிஞ்சிருக்கும். என்ன ஒன்று 99 வந்து 28 வந்திருக்கணும். ஆனால் நல்ல சான்ஸு 82ன்ற நம்பரை இங்கே முடித்த உடனே மொத்த கேமே முடிஞ்சிச்சு. ஸோ ஒரே ஒரு 99ன்ற நம்பர் தான் கேப்பு. இல்லை இதை ஃபினிஷ் பண்ணணுன்னா கரெக்டாக அந்த 99ல் இந்த கேமு ஃபினிஷ். ஓகேவா? அந்த மாதிரி இந்த மாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நல்லா பாருங்கள். இந்த 95 55 90 அப்படின்னு வந்துடுச்சு.
இப்போ நாம் இங்கே போயிடலாம். பாருங்கள் 03 அது கீழே ஒரு 54 அப்புறம் ஒரு 35. அதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணுங்கள். நல்லா கவனிங்க. இந்த 03க்கு 54 ஓகேவா 54. இப்போது இந்த 03 ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 35. அதாவது 53 திருப்பி 35. இந்த 54க்கு நமக்கு 95 வரணும் அப்படின்னு ப்ளே பண்ணும்போது கரெக்டாக 59 திருப்பிட்டான். ஓகேவா புரிஞ்சிச்சா பாருங்கள். இந்த 03க்கு ஆப்போசிட் பண்ணால் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 53, அதை திருப்பி 35. இந்த 54க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் இப்போ ஃபஸ்ட்டு பி போர்டில் இருக்கிற 0க்கு ஆப்போசிட்டு, இப்போ சி போர்டில் இருக்கிற நம்பருக்கு ஆப்போசிட்டு. ஓகேவா அதை திருப்பி 95 அப்படின்னு வரும்னு பார்த்தா, இல்லை 40 அப்படின்னு வரும்னு பார்த்தா, அது கரெக்டாக 59ன்னு திருப்பி வச்சுட்டாங்க. ஓகேவா இல்லை திருப்பில்லை, டைரெக்டாகவே 54க்கு 59. ஓகேவா அதுதான். இந்த மாதிரி இந்த 2 மெத்தடில் இந்த மாதத்தில் பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 2 மெத்தடில் அதுவும் இல்லாமல் இந்த 31 பிசி வரும்போது 54 பிசி இந்த கேப்பில் இருக்கிற பிசியில் ஒரு நம்பராவது பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவுமே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இங்கே 35 இருக்குது, அது கீழே 90ன்னு நம்பர் இருக்குது. இப்போ நமக்கு 35 அப்படின்ற நம்பரு இருங்க வேறு சார்ட்டில் மார்க் பண்ணிப்போம். நீங்கள் பாருங்கள் இந்த 35க்கு நமக்கு 53ன்னு இருக்குது. இந்த 90க்கு நமக்கு 04 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஒருவேளை இந்த 03ன்ற நம்பரு நமக்கு இப்படி இந்த ரிவர்ஸில் பாருங்கள். இது வந்து 03க்கு 53 அப்படின்னு. இப்போ இந்த இந்த 90ன்ற நம்பரு ஆப்போசிட் பண்ணி, அதாவது ஒரு நம்பர் தான் ஆப்போசிட். இந்த 03க்கு 53, இந்த 90க்கு நமக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 04. இந்த 35ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகுமான்னு பாருங்கள். ஏன்னா இதே மெத்தடில் அப்போ இந்த 35ல் ஒரு நம்பர் ஆப்போசிட்னால் ஃபஸ்ட்டு எந்த நம்பர் ஆப்போசிட் பண்ணாங்கன்னா இந்த 0ன்ற நம்பரை இங்கே 5ன்னு ஆப்போசிட் பண்ணாங்க. இந்த 5ன்ற நம்பரு இங்கே ஆப்போசிட் ஆச்சு. திரும்பாமல் 53 வந்துச்சு. இப்போ இங்கே அதையே திருப்பி வச்சு பார்த்திங்கன்னா இந்த 90 09 அதில் அதுலேயுமே வந்து இந்த இந்த நம்பரு ஏ போர்டில் இருக்கிற நம்பர் தான் ஆப்போசிட்டு. அது வந்து இங்கே திருப்பி வந்திருக்கு. ஓகேவா இப்போ இங்கே அதே ஏ போர்டில் இருக்கிற நம்பர் 3க்கு 8ன்ற நம்பர் வச்சா இந்த 35ன்ற நம்பரு நமக்கு 58 அப்படின்ற நம்பர் வரணும். ஓகேவா எப்படி பார்த்திங்கன்னா இங்கே 35க்கு 03, இங்கே 53க்கு 58. ஓகேவா 58. ஏன்னா இது முதல் திருப்பில் அதுக்கு அடுத்த நம்பரு திருப்பி இருக்கிறதுனால இங்கே 85ன்ற நம்பரை பிசி 58 அப்படின்ற நம்பர் வருமானு பாருங்கள். பிசி 58. ஓகேவா ஏன் அப்படின்னா இங்கே 4த்தையுமே பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேவா அப்படி பண்ணிக்குவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த மெத்தடும் இதுவும் சேம் மெத்தட் தான். இப்படி பாருங்கள் இப்போ புரியும். இப்போ பாருங்கள் இந்த 35க்கு நமக்கு 53 அப்படின்னு வச்சுருங்க. 54க்கு இந்த 40 அப்படின்ற நம்பர் வச்சுருங்க. இப்போ இந்த 90க்கு 04 அப்படின்ற நம்பர் வச்சுருங்க. இப்போ இந்த கேப்பில் 39 அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். ஓகேவா 39. இப்போ இதை மொத்தமாக பாருங்கள், ஒரு ஐடியா வரும். அப்படி வரும்போது இந்த நமக்கு இந்த 35 அப்படின்ற நம்பரு, இந்த 03ன்ற நம்பரு, இந்த 40, இந்த 90 எப்படி வந்து கரெக்டாக ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி திரும்பி இருக்கு பாருங்கள். இந்த 40க்கு 90, இந்த 35க்கு 03. ஓகேவா அந்த மாதிரி திரும்பி இருக்குது. கேப்பில் இந்த 39 இருக்குது. இதை தான் நாம் பிசியில் 93 அப்படின்னு ப்ளே பண்ண சொன்னது. அடுத்து இந்த 35ன்ற நம்பரு கண்டிப்பாக இதே வரிசையில் ஆப்போசிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 54க்கு 04, 53க்கு நமக்கு கரெக்டாக 85ன்னு வரணும். அது எந்த மெத்தட்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மெத்தட் தான். இதுவும் அதுவும் எந்த நம்பரும் சேஞ்ச் இல்லை. அதுவும் ஒரே நம்பர் தான். அது வந்து இங்கே நடுவில் 39 அப்படின்ற நம்பரை வச்சு கன்ஃபியூஸ் ஆச்சு.
ஆனால் இப்போது அது பிசியில் டைரெக்டாகவே அப்படியே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 03க்கு 53, 54க்கு 54, 59க்கு ஃபுல் ஆப்போசிட்டு 04. இப்போ நமக்கு இருக்கிற இந்த ஒரு 03, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 59, இந்த 35க்கு 53, இந்த 54க்கு 04, இந்த 03க்கு தான் நான் 58 அப்படின்ற நம்பர் எடுக்கிறேன். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி, ஓகேவா? அதனால் பிசி 58 அப்படின்ற நம்பரு, பிசியில் சப்போர்ட்டுக்கு இந்த 39 அப்படின்ற நம்பர், ஓகேங்களா? புரியுதா? பார்த்துங்க. ரொம்ப நேரமாக பேசிட்டேன், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. இதே மாதிரி பிப்ரவரி மாதத்தில் ஒரு நம்பர் பாருங்கள். இந்த 09க்கு கீழே 58, அது கீழே 48, இந்த 58 85 அப்படின்னு வந்துச்சு. இந்த 85 அப்படியே வந்து 08 அப்படின்னு வந்துச்சு, ஓகேவா? இப்போது 58 85 08 வந்துச்சு. மேலே இருக்கிற இந்த 09க்கு நமக்கு இங்கே பாருங்கள், ஒரு 95 ஒரு 90, ஓகேவா? 95 90 95 90 மறுபடியும் 09, அதே மாதிரி 58 85 ஒரு 08, ஓகேவா? இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் கேப் ஆனாலுமே அந்த நம்பரு கரெக்டாக முடிப்பாங்க. இதை கரெக்டாக கவனமாக பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து அந்த கடைசி நம்பரையாவது நீங்கள் வின்னிங் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். இதில் எப்படி கடைசி நம்பர் வின்னிங் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 90 வந்தது, 95 வந்துச்சு, ஓகேவா? ஏற்கனவே நம்ம இதை இந்த பிசியில் பார்த்த அதே நம்பர்ஸ் தான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 36 60 அப்படின்னு வந்துச்சு. மறுபடியும் இந்த 90க்கு 09 வந்துச்சு, 90க்கு 09 வந்துச்சு. அதுக்கு கீழே 58 அப்படின்னு வந்துச்சு, ஓகேவா? இந்த 58 85ன்னு வரும்போது 08 80 அதே இதில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படின்னா 35 53 ஃபாலோ பண்ணலாம். 4 நம்பர், அந்த 4 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் வந்தாலும் நமக்கு இதான் பார்த்திங்கன்னா கரெக்டாக 08 பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த 36 அப்படின்ற நம்பர் கேப்பில் இருக்குது. அந்த 36க்குமே ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி கண்டிப்பாக வரும். பார்த்திங்கன்னா 68 கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். இந்த இதில் 4 பிசி எடுத்தாலும் ஏதாவது ஒன்றாவது ஒரு 3 நாளைக்குள்ளேயாவது பாஸ் ஆகிடும், ஓகேவா? அடுத்து நீங்கள் இந்த 24ன்ற நம்பர் இருக்கே, அடுத்து இந்த கேப்பில் 48 இருக்கே அப்படின்னா அதுக்குமே வந்து ஆப்போசிட் பண்ணி கண்டிப்பாக வரும். இங்கே பாருங்கள் 89 அப்படின்ற நம்பரு. அப்போ 24க்கு எப்படி அப்படின்னா அந்த 24க்குமே வரும். அது நாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணோம். 24க்கு ஃபுல் ஆப்போசிட்டு, இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 29, அதுக்கு கேப்பில் வந்து அந்த 90க்கு ஒரு 95. ஸோ வராமல் போகாது, வந்ததுலேருந்து தான் திரும்ப திரும்ப வரும். அதை தான் சொல்கிறது, ஓகேவா? அதனால் இந்த மாதிரி ஏபிபிசியை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து ஃபாலோ பண்ண முடியும். அதாவது எல்லாத்தையுமே என்னாலும் எடுக்க முடியறதில்ல, நானும் மறந்துடுவேன். அது இல்லாமல் எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதனால் இது எல்லாத்தையுமே கவனமாக பார்த்துக்க முடியறதில்ல. இன்றைக்கி சொல்லிடணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நிறைய மெத்தடை சொல்லணுன்னு தான் ஆசை. ஆனால் ஒன்றும் டைமிங்கும் செட் ஆகிறதில்ல, அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதில்ல, அதுதான் விஷயம். இப்போ நமக்கு நல்லா பாருங்கள், பிசியில் 54க்கு 04, 53க்கு 58 வரும். அதே மாதிரி மெத்தடில் ஏபிலையுமே பாருங்கள், 95க்கு 90, ஓகேவா? இந்த 50க்கு 05 50 இல்லை 00ன்ற நம்பரும் இந்த மாதத்தில் வரலாம், ஃபாலோ பண்ணிக்கங்க. அதே மாதிரி 72ன்ற நம்பரு ஏபிலேருந்து பிசிக்கு வந்திருக்கு. ஸோ 12ன்ற நம்பர் நம்ம ஃபாலோ நம்பர் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இல்லை இந்த பிசியில் இருக்கிற நம்பர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பர் ஏபியில் வரும். 10 தேதி ஆகிடுச்சு, இன்னும் எந்த நம்பரும் வந்து ஏபிபிசி ஏசியில் ரிப்பீட் ஆகிடுச்சு. அதனால் திரும்பவும் வந்த நம்பருங்களே அதே போர்டில் அப்படியே வரலாம், பார்த்துக்குங்க, ஓகேவா? அதனால் புதுசாக தேடி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, பார்த்துங்க, ஓகேவா? ஏபி 52 57 திரும்பவும் இந்த மாதம் வரும், அதுவும் பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்ன நம்பர் எடுத்துருக்கோன்னா பிசி 58 அப்படின்ற நம்பரு, 93ன்ற நம்பரும் எடுத்துருக்கோம். இன்னும் ஒரு 4 கேஸிங் இருக்குது, ஆனால் அதெல்லாம் எல்லாத்தையுமே போட்டும் வராமல் போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் 2 நம்பரு பிசியில் ஒரு 93ன்ற நம்பரும் 58ன்ற நம்பரை மட்டும் ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? வரலனாலும் ஏதோ ஒரு டீ செலவு பண்ண மாதிரி விட்டுடுங்க. இதையே பெருசாக கற்பனை பண்ணி இதிலையே மூழ்கிடாதீங்க, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் ஆகிடும். இப்போ இங்கே 55 இருக்குது, ஓகேவா? 55க்கு 55, அதுக்கு மேலே இருக்கிற 54, இங்கே 95, ஓகேவா? 95,
இது ப்ளைன் சார்ட்டே எடுத்துக்குவோம். இது நான் கெஸ்ஸிங் போடும்போது மார்க் போடுறேன், அதை அப்படியே விட்டுறேன். ப்ளைன் சார்ட் எங்கே இது எடுத்துக்குவோம். இப்போ பார்த்துக்கலாம். இப்போ இது 54லேருந்து பாருங்கள், 06 அப்படின்ற நம்பர் தான் இப்போ நமக்கு தனியாக நிற்கிது. இங்கே பாருங்கள், 54க்கு ஒரு 95, இல்லை பிசியில் 54 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 55க்கு நமக்கு 55 அப்படியே வந்துருச்சு. இப்போ இந்த 09க்கு 90 அப்படின்னு நம்பர் வந்திருக்கு. ஒருவேளை இந்த 06ன்ற நம்பரு 60 அப்படின்னு நம்பர் வந்துருமான்னு தெரியல. அதோட இதில் வரத்துக்கு 90% வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், 099க்கு நமக்கு 904, இந்த 065, 060 அப்படின்னுமே வந்துடலாம், இல்லை 600 பாக்ஸ்லேயும் வந்துடலாம். இப்போ இது நல்லா கவனமாக பார்த்துங்க, ஓகேவா? அதனால் இந்த 065மே வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். இந்த 065ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி கரெக்டாக 015 அப்படின்னு வரலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து சி போர்டு தான் ஆப்போசிட் வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை பி போர்டில் இருக்கிற நம்பர் ஆப்போசிட் வந்திருந்தால் இந்த 6க்கு 1 வச்சு நம்ம 015 பாக்ஸ்லையுமே அடிச்சிடலாம், ஓகேவா? அதனால் இந்த 065லேருந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி ரிசல்ட் வரலாம், அதையுமே பார்த்துக்குங்க, ஓகேவா? அது இல்லாமல் இந்த 04ன்ற நம்பர், 09ன்ற நம்பர் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் இந்த 485 அப்படின்ற நம்பரை ஏசியில் 45, ஓகேவா? ஏசியில் 45, அது ஏபியில் அப்படியே 95ன்னு இருக்குது. அப்புறம் பாருங்கள், 585க்கு நமக்கு பி போர்டு ஆப்போசிட் பண்ணி பாருங்கள், அப்படியே வந்து 553 பாக்ஸு, ஏபியில் 55. அப்புறம் பாருங்கள், இந்த 094ன்ற நம்பருக்கு பி போர்டு ஆப்போசிட் பண்ணி பாருங்கள், 049 அப்படியே வந்து பாக்ஸ், ஓகேவா? இப்போ 608ன்ற நம்பர் இருக்குது, ஓகேவா? இங்கேயுமே வந்து நமக்கு 065ன்ற நம்பர் இருக்குது, ஓகேவா? கவனமாக பாருங்கள், வந்த நம்பர்லேருந்து தான் வரும், புதுசாக வராது, ஓகேவா? அதனால் இந்த 485ன்ற நம்பரை பாருங்கள், 485 954, இந்த 54 பி போர்டில் 8க்கு ஒரு நம்பர் கூட்டி 9 அப்படி நம்பர் ஏ போர்டில் வந்திருக்கு. அப்போது 559 அப்படின்னு வந்திருக்கணும் பாக்ஸில். ஆனால் இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிடுச்சு பி போர்டு. அதே மாதிரி பி போர்டு ஆப்போசிட் பண்ணி பாருங்கள், 049, அது இங்கே 904ன்னு பாக்ஸ் ஆகிடுச்சு, ஓகேவா? இப்போ 3வது சான்ஸு பி போர்டு ஆப்போசிட் வச்சு பாருங்கள், 5ன்ற நம்பரு. அப்போ 658ன்ற நம்பரு பாக்ஸில் வரலாம். நாம் ஆல்ரெடி பிசி 58ன்ற நம்பர் எடுத்துட்டோம், 93ன்ற நம்பரும் எடுத்துட்டோம், ஓகேவா? அப்போது 658 டைரெக்டாக அப்படியே வந்துடலாமான்னு பாருங்கள். இந்த 065ன்ற நம்பருக்கு 060 அப்படின்ற நம்பர் வருமானு பாருங்கள், ஓகேவா? இந்த மெத்தடு ஓரளவுக்கு 58க்கு மேட்ச் ஆகுது, இதுவும் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. அதனால் கரெக்டாக வந்து 2 கெஸ்ஸிங் தான். அதில் கேப் நம்பரான இந்த 39 நாம் 93ன்ற நம்பர் எடுத்துருக்கோம், ஓகேவா? எல்லாமே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ப்ளே பண்ணுங்கள். பிசி 58 93, அந்த பிசி 58க்கு 658. அடுத்த இந்த கெஸ்ஸிங்கில் நம்ம 015 பாக்ஸு இல்லை 060 பாக்ஸு எடுத்திருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு எது வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதோ அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள், ஓகேவா?